மிதுனம் ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களின் மறைந்த கர்மா என்ன, சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். மிதுன ராசியா இருந்தாலையும் உங்களுக்கு மேக்சிமம் கோச்சார பலனும் சேர்த்து சொல்றேன். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, இந்த லக்ன காரகத்துவங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பொது பலனாக பார்க்கலாம். மிதுன ராசியில பிறந்தவங்க அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி, கல்விமான், ஞானத்தோடு கூடிய கல்வியை பெறக்கூடியவர்கள். இவங்க ஒரே விஷயத்த கண்டினியூவா பண்றதுலயும் விருப்பம் இல்லாம இருக்கும், அல்லது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போல இவங்க பொறுத்தவரை நல்ல பேச்சு திறமை, நகைச்சுவையா பேசக்கூடியவர்கள். இவங்க கிட்ட ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கொஞ்ச நேரம் பேசுறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், அல்லது காதல் வரும், அல்லது ஒரு நட்பு அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில நல்ல நண்பராக இருப்பாங்க. நட்பு லாங் டேர்ம் நீடிக்கவும் மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் மாத்திக்கிட்டு அந்த நட்பை பேசாம கூட போகலாம், வேற ஒரு புதிய நட்பு வரலாம். இது மாதிரி வாழ்க்கையில காதல் கூட வரும். காதல்ல கொஞ்ச நாள் இருப்பாங்க. அந்த காதல் சில நேரங்கள்ல அவங்களுக்கு பெருசா வெற்றி கொடுக்கறதுல, அல்லது அதுல ஒரு கசப்போ அல்லது ஒரு சலிப்போ ஏற்பட்டு அந்த காதலை பிரிந்து வேற ஒரு காதல், இந்த மாதிரி வாழ்க்கை என்பது இவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். மறைந்த கர்மாவை உடையவர்கள் பற்றி நம்ம டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன். புதன்னாவே புத்திசாலி, சுத்தம், நல்ல ஒரு மைண்டால ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். மிதுனத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஒரு உயர் பதவியில மேனேஜராக, நிர்வாகியாக, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில், வங்கி துறையில், நிர்வாகத்துறையில், மருத்துவம் சார்ந்த துறையிலும் இருக்கிறாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல மிதுனத்தின் அதிபதி புதன். கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட நல்லா இருக்கும், ராஜதந்திரம் இருக்கும். எதிரிகளை தன்னுடைய ராஜதந்திரத்தாலேயே வீழ்த்துவாங்க. இறங்கி சண்டை போட்டு வீழ்த்துறதை விட தன்னுடைய ராஜதந்திரத்தாலேயே வீழ்த்துவாங்க. மிதுனத்துல மிருகசிரீசம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். சப்போஸ் நீங்க மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளியாக விழுந்திருக்கும். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவு பொருத்தமானதாக இருக்கும். இப்ப மிதுன லக்னத்துல பிறந்தவங்க அல்லது மிதுன ராசியில பிறந்தவங்க திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக்க குறிப்பா இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க லவ் மேரேஜ் இவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுது. அதே சமயத்துல இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்க முதல் காதல் தோல்வி அடைந்து 2வது காதல் சக்சஸ் ஆகும். அல்லது முதலா பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை, திருமணம் அமைந்து அதுல சில பிரச்சனைகளோடு இருந்து சில பேருக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும். அதாவது மிருகசிரீச நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது, தனித்திருக்கிறது போன்றவையெல்லாம் இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் இருக்கு. அரேஞ்ச்டு மேரேஜ் ஏற்படுறவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, கலசர தோஷம் இருக்குன்னாக்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ அல்லது ஒரு நட்போ, எதிர்பார்ப்புடைய நட்போ ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே மிதுனத்துல இருப்பவங்க இவங்க நல்ல நகைச்சுவாக பேசக்கூடியவர்கள், கலகலப்பானவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு எதிர்பாலினர்கள்ட்ட நிறைய அப்ரோச்சஸ் வரும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க ஒருத்தர் பழகுறாங்கன்னாக்க அதை சுத்தி கோசிப் இருக்கும். வேலை நீங்க ஆணா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லேடி ஸ்டாப் உங்ககிட்ட பழகுறாங்கன்னாக்க அதை வச்சு மற்ற பணியாளர்கள், மேலதிகாரிகள் கிட்ட ஒரு கோசிப் பரவிக்கிட்டு இருக்கும். அதுவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேம் ஷேக் ஏற்படுத்தும், வேலையை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலை வரும். சோ பெண்கள் விஷயத்துல, குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல சில நேரங்களில் நீங்க கவனமா இல்லைனாக உங்களை சுத்தி ஒரு கெட்ட பேரையும் ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை சுத்தி உள்ளவர்கள். அந்த விஷயத்துல எப்பயுமே கவனமா இருக்கணும். இவங்களுக்கு பொறுத்தவரை தாய் கிட்ட ஒரு பற்றுதல், அதாவது தாய் மேல பாசம் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா தாய் கிட்ட இருந்து ஒரு சில நேரங்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு அன்பு கிடைக்கிறதுல, அல்லது அவங்களை விட்டு ஏதோ வகையில பிரிஞ்சே வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கும். தந்தை மூலமும் அன்பு பெருசா இவங்களுக்கு கிடைக்கிறதுல, அல்லது சின்ன வயசுலேயே பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தந்தையாலையும் பெரிய நன்மை இல்லாமல் தன் முயற்சியால நிறைய முன்னேறக்கூடியவர்கள் தான் மிதுனத்துல பிறந்தவங்க. இதுல எக்ஸப்ஷனும் இருப்பீங்க. தாய் தந்தையோட 2 பேருடைய அன்பு, அவங்களுடைய சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க
தந்தையால ஆதாயம் இருக்கும், சொத்துக்கள் வரும், ஆனாலும் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறது, கருத்து வேறுபாடு போன்றவையும் இருக்கும். தாயால ஆதாயம் வரும், அதே சமயத்துல தாய்க்கு பாதிப்பு அல்லது தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க பிறப்பிடம் விட்டு வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வாழக்கூடிய சூழ்நிலை மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு வேவரிங் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உறவில் இருக்கிறாங்கன்னா கூட அந்த உறவில் பாத்தீங்கன்னாக்க நீண்ட காலம் தொடராம அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். அது இயற்கையாவே இவங்களுக்கு ஏற்படும், வாலண்டரியா இவங்க அதை நினைக்கிறதுல, ஆனாலும் இயற்கையாவே அது மாதிரி ஏற்படுறதுனால இவங்களுக்கு மேக்சிமம் இந்த உபய லக்னம் இது உபய ராசின்றதுனால இருதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இவர்களை பொறுத்தவரை காதலும் அதிகம், காமமும் அதிகம். மிதுனத்துக்கு 12ஆம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் என்பது சுக்கரனோட வீடு ரிஷபம். அதனால பொதுவாகவே நல்ல கலைகளில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க, அழகை ரசிப்பார்கள். இவங்களும் அழகாக இருக்கக்கூடியவர்கள் தான். நல்ல பேச்சு திறமை, மற்றவங்களை ரசிக்க வைப்பதில் இவங்க திறமைசாலிங்க. அதே போல ஏதோ ஒரு வகையில மற்றவங்களை கவருவாங்க, பேச்சாலேயே கூட கவருவாங்க மேக்சிமம். அதே போல இவங்களுக்கு மட்டும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, பிரைட்டா இருப்பாங்க, நிறைய தன் முயற்சியில செயல்படக்கூடியவர்கள். அரசு பணியிலும் இருக்கிறாங்க மேக்சிமம். மிருகசீரிச நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு பணியில போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற கிரக அமைப்புகளும் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். குறிப்பா சூரியன் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், சுக்கிரன், இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து நம்ம பணி எப்படி கிடைக்கும், எந்த வேலையில இருக்கலாம், அரசு பணியா அல்லது பிரைவேட் ஜாபா அல்லது பிசினஸா அப்படின்னு தெரியும். பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு 10 குடியவன் குரு பகவான், 7ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். இந்த குரு பாதகாதிபதியாகவும் வராரு. அதுக்காக பாதகத்தையே ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. இந்த குருவை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க இவங்களை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையில் இருக்கிறது, ஆசிரியர் பணியில் இருக்கிறது, அல்லது நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வங்கித்துறை, இந்த மாதிரி துறைகள் இருப்பாங்க. சொந்தமா ஒரு தொழில் செய்யணுன்ற எண்ணமும் இருக்கும், சொந்தமா தொழில் செஞ்சாலும் முன்னேறுவாங்க. 10 குருவின் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாங்க, சொந்த தொழில் செய்வாங்க, முன்னேறுவாங்க. வேலையில் இருந்தாலையும் ஒரு உயர் பதவிக்கு போவாங்க. ஆனாலும் எங்க போனாலையும் அந்த ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். அதாவது ஒரு மேனேஜரே ஆயிட்டா கூட அப்பா பரவாயில்ல நம்ம மேனேஜர் ஆயிட்டோம், இதுக்கு மேல நம்ம இதுவே போதும், இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம், இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. மேனேஜரை விட அடுத்தது ஆபரேஷன் மேனேஜர் ஆகணும், அதுக்கு அடுத்தது சிஇஓ ஆகணும். அந்த மாதிரி அடுத்தடுத்த பதவிகள் மேல இவங்க நாட்டம் கொண்டு பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஸோ கல்வித்துறையிலே இருக்கிறாங்கன்னா கூட பிரின்சிபல் ஆயிட்டுன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. அடுத்த லெவல் கரஸ்பாண்டன்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், நாமளே ஒரு ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அப்போ மிதுனத்தில் இருப்பவங்க ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், வேலை விஷயமா அடுத்த லெவலுக்கு போகணும்னு அவங்களுடைய துடிப்பு எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்கவே. அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா 7 குடியவன் குரு பகவான்றதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில இந்த குருவை பொறுத்தவரையில 7ஆம் இடத்துல இருந்து வக்கரமா இருக்கு, அல்லது வேற இடத்துல இருந்து கூட வக்கரமா இருக்கு. இந்த 7ஆம் பாவகத்துக்கு சனியும் செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு அப்படின்னாலும் சரி, அல்லது ராகு 7ஆம் இடத்துலயும் கேது லக்னத்திலையும் இருக்குனாக, மிதுன லக்னத்திலையும் கேது இருக்குனாக அவங்களுக்கு இருதாரம் ஏற்படும். ஸோ அது கலசர தோஷம். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையில முதல் தாரத்தால் நன்மை இல்லை, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். முதல் தாரத்தால மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும், ஆனா 2ஆம் தாரத்தால சாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருந்து குடும்பம் நிலைத்தன்மை பெறும். அந்த மாதிரி கலஸ்திர தோஷங்கிறவங்களுக்கு 2ஆம் தாரம் மேக்சிமம் நல்லாவே இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸெப்ஷன் அதுலயும் இருக்கிறாங்க. அதாவது 3ஆம் தாரம் 4ஆம் தாரம் போறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது திருமணமே பண்ணாம தனித்தே இருந்தலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது 2ஆம் தாரமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாதகப்படி இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் 12ஆம் அதிபதியாக வராரு. அப்போ பிள்ளைகளால ஆதாயங்கள், பிள்ளைகளால பெருமை, இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சாலையும் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கோ அல்லது குறிப்பிட்ட வயதில் அந்த பிள்ளைகளுக்கு இவர்களுக்குமாகவோ கருத்து வேறுபாடுகளா இருக்கும், விரயங்கள் அதிகமாகும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களும் இவங்களுக்கு உண்டு. தங்களுடைய உழைப்பாலேயே வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாமே வாங்கிடுவாங்க. நிலம் வாங்குறது, அதே போல வாகனம், கார் வாங்குறது, இதெல்லாம் தன்னுடைய உழைப்பால லக்ஸுரியஸ் வாழ்க்கையை அடைஞ்சிருவாங்க. 8 குடிவனாகவும் 9 குடிவனாகவும் சனி பகவான் வரார். இந்த சனியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இங்க 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் திருமண வாழ்க்கை லேட் ஆகிறது, லேட் மேரேஜ் ஆகும், கல்யாணமே ஆகாம 34 வயசுக்கு மேல கூட கல்யாணம் ஆகும். அதே போல இந்த குரு பகவானை பொறுத்தவரையில 8ஆம் இடத்துல இருந்து நீசபங்கமானாலே 2 தாரம் ஆயிடும், சீக்கிரமா கல்யாணம் ஆகி அது ஃபெயிலியர் ஆகி
அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா லேட்டா மேரேஜ் ஆகும், 40 வயசு கூட பக்கம் வந்துடும். ஸோ அது மாதிரி அந்த ஜாதக அமைப்புகளை பொறுத்துதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சனி பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குன்னா ஆயுள் பலம் உண்டு, கடின உழைப்பாளிகள், போராட்டமா இருக்கும் வாழ்க்கை, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு திண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 9ஆம் பாவகத்திலேயே சனி இருந்தாலும் இவர்களுக்கு வந்து தந்தையால பெரிய நன்மை இல்லை, தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இவர்களுக்கு உண்டு. மேலும் இவங்களை பொறுத்தவரையிலும் சனி வந்து இந்த மிதுன லக்னத்துக்கு பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யக்கூடிய கிரகம் தான். 8 வராரு, பாக்கியாதிபதியாக வராரு. அந்த வகையில சனியால உழைப்பால் முன்னேற்றம், ஒழுக்கம், நேர்மை இதெல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சனி தரும் வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்க முயற்சியால முன்னேறலாம்ன்றத முக்கியமா வந்து இவங்களுக்கு இந்த சனி பகவான் புரிய வைப்பாரு. அந்த வகையில வந்து உழைப்பு, ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் இவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல ஒர்க் பண்ற இடத்துல முக்கியமா சக பணியாளர்கள் கிட்ட பழகும் போது எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க வந்து காதலும் சரி, இவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் அமையறதுமே எங்க அதிகமாக அமையக்கூடிய வாய்ப்புனாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துலதான் வந்து வாழ்க்கை துணைவர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது காதலிச்சுக்கு அப்படியே கல்யாணம் ஆகும், அல்லது வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துலதான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலதான் ஒரு உறவோ நட்போ ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல நீங்க வந்து அந்த மாதிரி உறவு வருதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நல்லவங்களும் இருப்பாங்க, அதுலயே கெட்டவங்களும் இருப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து நல்ல மனிதரோடு சேர்ந்து பழகிறது நல்லது. மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் பலமா இருந்து 7 குடிவன் பலவீனமா ஆகும் போதுதான் அவங்களுக்கு வந்து இருதாரம் ஏற்படுது. அதே சமயத்துல செவ்வாய் பலமா இருக்கிறவங்களுக்கு அரசு பணி கிடைக்கிறது. அதே போல சகோதர வகையில இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சகோதரர்கள் விட்டு தள்ளிதான் இருப்பாங்க, பெரிய அளவுக்கு சகோதரர்களால் ஆதாயம் இருக்காது, அல்லது இவங்களும் ஒரு அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அதிகமா. அதே போல 6 குடிவன் வந்து செவ்வாய்ன்றதுனால கொஞ்சம் இஎம்ஐ இதெல்லாம் போட்டு கடன் வாங்கி கொஞ்சம் வாழ்க்கையில வந்து லக்ஸுரிஸா வாழணுன்றதுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேரங்கள மற்றவங்க முன்னாடி கௌரவத்தை காட்டுறதுக்காகவாவது வாங்குறதுனால நிறைய கடனால அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுது. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாலினர் மேல் கொஞ்சம் நாட்டமும் இருக்கும். அதே சமயத்துல எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாவே அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கும், ஏதோ ஒரு வகையில கண்டினியூவா பேசணும்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு உறவை ஏற்படுத்தும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். அதே கல்யாணம் ஆகல, காதல் தான் அப்படின்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா பழகி ஜாதக பொருத்தமும் பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம் சரியா இருந்தாங்க. சனி தரும் வாழ்க்கை பாடம் என்பது நிதானம், பொறுமை, கடின உழைப்பு, அதே போல அவசரப்படாம முடிவெடுக்கிறது, ஒரு சான்றோர் அல்லது நல்ல ஒரு வெல்விஷர் கிட்ட தன்னுடைய விஷயங்களை சொல்லி ஒரு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு முடிவெடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும். கோச்சாரத்தின்படி மிதுன ராசிக்கு வந்து 2ஆம் பாவகத்துல வந்து குரு வந்திருக்கு, 10ல சனி இருக்கு, சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாவே கிடைக்கும், வருமானம் வரும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், வாழ்க்கை துணைவர் அமைவார், பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி தோஷங்கள்லாம் இல்லை, பிரிந்திருக்கிறோம் அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்துட்டு வாங்க, நன்மை நடக்கும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். திருப்பதிக்குமே நீங்க போயிட்டு வரலாம், திருப்பங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.